பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மறுமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நிதான நாமத்தினால இந்த வருஷ கடைசியில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள் நீங்கள். அவர் இதுவரையும் இரக்கத்தின் ஐஸ்வர்யனாக இருக்கிறதால, இதுவரையும் மிகுதியான இரக்கத்தால் ஆற்றி தேற்றி அரவணைச்சி பாதுகாத்து தயவாய் தப்பிக்க வச்சு ஒரு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே, ஒரு பூரணத்துக்குள்ளே நம்மளை இதுவரை நடத்தி கொண்டு வந்திருக்கார். அல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம் இது. ஜெபிக்கலாமா? இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, உங்கள் இரக்கத்துக்காக கெஞ்சி மன்றாடுகிறோம்ப்பா. உங்களை உறுதியாய் நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு இதுவரையும் அந்த நம்பிக்கையை வெட்கப்படுத்தாதபடி, அந்த நம்பிக்கை கெட்டு போகாதபடி பாதுகாத்தீங்களே. இந்த வருஷ கடைசியில் உங்கள் அரவணைப்பு, உங்கள் தயவு, உங்கள் வார்த்தை, உங்கள் நடத்துதல், பூரண சமாதானம், ஒரு பரிபூரணத்தை காண செய்ய வைக்க போகிறீங்க. இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இது யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம். நீங்கள் பரம வைத்தியராக இருந்தீங்க. இந்த வருஷம் முழுவதும் பிள்ளைகளுக்கு பரம வைத்தியராக இருந்தீங்க, பரிகாரியாக இருந்தீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பெற்ற ஒவ்வொரு ஸ்லாக்கியத்துக்காக நன்றி. இன்னும் உணர்வுடையாத ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்கள்லாம் அர்ப்பணிக்கும். உண்மையே நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீரே உன்னதர், நீரே உன்னதர்ன்னு சொல்லி கண்டுகொள்ள ஒரு ஸ்லாக்கியத்தை கட்டளையிடுங்க. இந்த சேனல் மூலமாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்திக்க வச்ச பெரிதான இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். பாரம், துக்கம், அவமானம் சகலத்தையும் கரங்களில் ஒப்பு கொடுக்கையா. இன்னும் கடனால் பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைப்பது ஒன்றும் தடைபடாதுங்கிற வார்த்தையை பிள்ளைகளுக்கு உறுதிப்படுத்தி கொடுங்கப்பா. இந்த வேலையிலையும் உங்கள் இரக்கம் பிள்ளைகளுக்கு கடந்து வரணும். மகிமையின் தேவன் அப்படி செஞ்ச கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். முதியோர்லேருந்து சிறு குழந்தை வரை உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க. பெரிய காரியங்களை செய்யுங்க, தயவாய் நடத்துங்க, ஆசீர்வதி. உங்கள் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிக்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். பெரிய இரக்கம். இந்த 2024 இந்த 12வது மாதத்தில் நான் நல்லா பார்த்தா ஒரு வாரம் இருக்குது. எவ்வளோ அழகாக நடத்தி, எத்தனையோ பேர்களுடைய கண்களுக்கு மத்தியில் மறைத்து பாதுகாத்து தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வந்தார். அவருக்கு நன்றி செலுத்திருக்கீங்களா? அவருக்கு நன்றி செலுத்திருக்கீங்களா? மனதார இன்னைக்கு நன்றி செலுத்துங்க. ஒரு பெரிய பரிபூர்ணம் இது, ஒரு பெரிய முழுமை இது. ஃபுல்லாக நின்று உங்களை பாதுகாத்து அவருடைய இரக்கம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. உங்களுக்கு மாத்திரம் இல்லை, அவரை நம்பியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் இரக்கம் செஞ்சுருக்கார். பெரிய நம்பிக்கை வச்சுருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அதையும் தாண்டி விடுதலையும் சமாதானத்தையும். அல்லேலூயா. உங்கள் நம்பிக்கை எவ்வளோ பெருசாக இருக்குது. உங்கள் நம்பிக்கை எவ்வளோ பெரியது. நீங்கள் எப்படி நம்பியிருக்கீங்க? நான் காரியத்துக்கு மட்டும் நம்புவேன், நான் என் தேவைக்கு மட்டும் நம்புவேன், என் தேவைக்கு மட்டும் நான் ஃபுல்லாக இயேசு எனக்கு நிச்சயம் செஞ்சிருவார், நிச்சயம் என்னை பாதுகாப்பார், நிச்சயம் என்னை விடுவிப்பார், நிச்சயம் என்னை ஆற்றுவார், தேற்றுவார், அரவணைப்பார், எல்லாம் ஓகே. ஆனால் அது என் தேவைக்கு மட்டும்தான் பிரதர். மற்ற நேரம் நான் சும்மாவே இருப்பேன், எனக்கு டைம் கிடையாது, நான் பிஸி ஷெட்யூலில் இருக்கேன், என்னுடைய வேலை நிமித்தம், என் ஒர்க்கு. அல்லேலூயா. நான் அதை செய்யலைன்னா என்னுடைய அன்றாட தேவைகள் சந்திக்கப்படாது, என் வருமானம் தடையாயிரும். நல்லா கவனிங்க பிள்ளைகளா. உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரவானவர் இயேசு. ஒரு பொழுதும் உங்கள் நம்பிக்கையில் அவர் குறையே வைக்க மாட்டார். என் பிள்ளை என்னை நம்பியிருக்கான்னா நான் அவளுக்கு சகலமும் செய்வேன், பூரணமாக செய்வேன், ஃபுல். அதில் எந்த குறையுமே இருக்காது. முழுமையாக என் பிள்ளைக்கு நான் ஆசீர்வதிப்பேன். இந்த வருஷ கடைசியில் என் பிள்ளையை நான் முழுமையாக பாதுகாப்பேன். எந்த இயற்கை சீற்றமாக இருந்தாலும் சரி, எந்த விதமான
கால சூழ்நிலையிலும் சரி என் பிள்ளைகளை நான் கைவிட மாட்டேன். என் மேலே நம்பிக்கை வச்சுருக்க பிள்ளைகளை நான் பாதுகாப்பேன். என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிற பிள்ளைகளை நான் இறக்கம் செய்வேன். என்னை விசுவாசிக்கிற பிள்ளைகளை நான் தப்பு வைப்பேன். அநேக சாட்சிகளை கர்த்தர் இன்னைக்கு உண்டாக்க போகிறார். இந்த வருஷ முடிவில் உங்களுக்கு அநேக சாட்சிகளை உண்டு பண்ண போகிறாரு. திறப்பில் நிற்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா, இல்லை கண்ணீரோட பாரத்தோடு இருந்து அன்னிதினம் அவரை தேடுற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா, உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா, இல்லை தாகத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா, இந்த நிமிஷத்தில் அவருடைய அசைவுதல் உங்களுக்குள்ளே உண்டாகும். அவருடைய இறக்கம் உங்களுக்குள்ளே உண்டாகும். உங்கள் கண்ணுக்கு மறைவாக அவர் ஒன்றையும் செய்ய போகிறதில்லை. உங்கள் கண்ணுக்கு எதையும் மறைவாக்க போகிறதில்ல. சகலத்திலையும் திருப்தியாக்க போகிறார். சகலத்தையும் நன்மையாக்க போகிறார். சகலத்தையும் பூரணப்படுத்த போகிறார். இனி எல்லாத்துலேயும் முழுமை தான். எதுலேயுமே குறையே கிடையாது. சகலத்தையும் முழுமையாக கொடுக்க போகிறார். ஆனால் நான் எப்பவும் வேதத்தை வாசிப்பேன், எப்பவும் தியானிப்பேன், எப்பவும் நான் அவரோட சாட்சி பகிர்ந்துக்கிட்டே இருக்கேன். என்னுடைய சாட்சி மிகுந்தியானது. நான் எப்போவுமே சாட்சிக்குள்ளே இருக்கேன். கர்த்தர் எனக்கு சாட்சியை கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னு சொல்லக்கூடிய கூட்டத்தார் மத்தியில் இன்னும் அநேகர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு சாட்சியே உண்டு பண்ணல பிரதர். என்ன ஜெபம் பண்ணி என்ன செய்ய? ரொம்ப கஷ்டத்துக்குள்ளே இருக்கேன். இல்லையா? நல்லா ஆராய்ஞ்சு பாருங்கள். உங்கள் கஷ்டத்துக்கு கர்த்தர் காரணமாகவே இருக்க மாட்டார். உங்கள் சிந்தையும் உங்களுடைய குறைவான விசுவாசமே. உங்கள்கிட்ட அதிகமான விசுவாசம் இல்லை, அதிகமான நம்பிக்கை இல்லை. கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு தாங்குவார், கர்த்தர் என்னை நடத்துவார். ஒரு அண்ணனுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த அண்ணன் சொன்னார், அண்ணா நான் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் கர்த்தருடைய சத்தம் இல்லைன்னா எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். என்னண்ணா எப்படி சொல்கிறீங்க? அவர் ஒரு பெரிய ஆள். சரி, இந்த உலகத்தில் ஒரு பெரிய மனுஷன் என்ன சொல்ல வராருன்னு கவனிப்போன்னு சொல்லி கவனித்தேன். அண்ணே சொல்லுங்கண்ணே. ஆமாண்ணே, நான் என்னுடைய ஒவ்வொரு விஷயத்துலையும் கர்த்தரை கேட்டு செஞ்சவனா. நான் எந்த காரியம் எடுத்தாலும் அதை நான் கர்த்தர்கிட்ட கேட்காம செய்ய மாட்டேன். அப்படி அவர் இல்லைன்னு சொல்லி எனக்கு மறு உத்தரவு கொடுக்கலன்னா, எனக்கு அந்த சிம்டம், எனக்கு அந்த அச்சுறுத்தல் எனக்கு தரலன்னா, நான் அந்த காரியத்தை செய்கிறதே விட்டுருவேன். அல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். உங்ககிட்ட ஏதாவது ஒரு சாட்சி உண்டா? அவர் சொல்லாமல் நான் போக மாட்டேன், அவர் சொல்லாமல் நான் செய்ய மாட்டேன், அவர் சொல்லாமல் என்கிட்ட எந்த காரியமும் உருவாகாது, என் சுயம் செத்துட்டு ஒருவர் உண்டா? நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு அது கிடச்சிது இது கிடச்சிதுன்னு சந்தோஷப்படுறத விட கர்த்தர் எனக்கு கண்டிச்சார், எனக்கு உணர்த்தினார்னு சொல்லக்கூடிய சாட்சிகள் ரொம்ப குறைவு. எனக்கு கண்டிச்சார், என்னை இதை உணர்த்தி சொன்னார், இதில் ரொம்ப கம்பல்சரியாக இதை எனக்கு வலியுறுத்தி சொன்னார், அந்த சாட்சி ரொம்ப குறைவு. ஒரு வசனத்தை பார்ப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன். பெரிய வார்த்தை இது. வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி நீங்கள் தான்ப்பா. உறுதியாய் பற்றி கொண்ட மனிதன். இந்த உலகத்தில் ஒரு ஹீரோ, இந்த உலகத்தில் ஒரு ஹீரோவுக்கு ஒரு வாலியோ பிள்ளைகள் எப்படி மயங்கியிருக்கீங்க? உன்னதர் ஒரு பெரிய வார்த்தை கொடுத்துருக்காரு, நான் என்னை உறுதியாக பற்றி கொள்ளும் வாழ்க்கையில் நான் தான் ஹீரோ, உனக்கு எல்லாத்தையும் செய்வேன், நீ கேட்ட சகல காரியமும் உண்டு, இந்த உலகத்தை பார்க்கிலும் உன்னதத்திலையும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ நித்திய ஜீவனுக்குள்ளே வரும்போது என்னுடைய வாக்குத்தத்தம் உன்னை நிறைவேற்றப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து உனக்கு ஆனந்த களிப்பு உண்டு. எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம்! நீ என்னை உறுதியாக நம்பியிருக்கியா? நீ என்னை உறுதியாய் பற்றி கொள்ளுவியா? அந்த மனசு உன்கிட்ட இருக்கா? என்னை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய மனது உனக்கு இருக்கா? அவருடைய கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா பிள்ளைகளா? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடைய மனுஷனாக இருக்கமா? அப்படிப்பட்ட மனசு நம்மகிட்ட இருக்கா? இந்த வருஷ கடைசியில் இருக்கா, இருக்குமா, கிடைக்குமாங்கிற கேள்வி தான் நம்மகிட்ட இருக்குது. நான் பூரணமாயிட்டேன், என்ற பரிபூர்ணம் இருக்குது, என்னுடைய விசுவாசம் தழும்பவே தழும்பாது,
அது பொங்கி வழியுது. நான் விசுவாசத்தில் பூரணப்பட்டுட்டேன், என் நம்பிக்கையில் நான் பூரணப்பட்டிருக்கேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், இதுவரையும் செஞ்சிருக்காரு. நான் பருகினவன், நான் பெற்றுக்கொண்டவன். நான் சாட்சி கொடுப்பேன் பிரதர், பாஸ்டர், நான் சாட்சி கொடுப்பேன். எனக்கு எவ்வளவோ சாட்சியை கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே திட்டி கண்டிச்சு உணர்த்தி அதை ஃபாலோ பண்ணி அது எதுவுமே தேவையில்லை. சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக தந்திருக்கீங்களோ தரலையோ, நீங்கள் ஒருத்தர் தாயா ஹீரோ. தந்தீங்களோ தரலையோ, பூரணமானவர் நீங்கள் ஒருத்தர் தான். எல்லா வகையிலேருந்து பார்த்தாலும் நீங்கள் பூரணவர். எந்த வகையிலையும் நீங்கள் குறை வைக்க மாட்டீங்க, எந்த வகையிலையும் எங்களை பலவீனப்படுத்த மாட்டீங்க. எல்லா வகையிலையும் எனக்கு பூரணமான சமாதானத்தை தருவீங்கப்பா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உங்கள் கிருபை. அல்லேலூயா. அந்த வார்த்தையை பாருங்கள், 2வது பின்பகுதி, உங்களை உறுதியாக பற்றி கொண்ட மனுஷன் மனதுடையவன், அவனுக்கு எல்லா நம்பிக்கையும் கொடுத்து அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் செகண்ட் பேசேஜ் எழுது பாருங்கள், பூரண சமாதானம். அவனுக்கு பூரண சமாதானம். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை எந்த இடத்துலையும் யாருமே சொல்ல முடியாது. நீ நல்லா இருப்பையா அப்படின்னு சொல்கிற ஆட்கள் ரொம்ப கம்மி. நீ எல்லாத்துலேயும் சௌக்கியமாக இருப்புன்னு சொல்கிற ஆட்களும் கம்மி. ஆனால் இவர் ஒருவர் மட்டும்தான், நீ எல்லாத்தையும் பூரணமான ஒரு ஃபீலிங்கில் இருப்ப, முழுமை எதுலேயுமே. நான் உன்னை ஆசீர்வதிச்சா குறை வைக்க மாட்டேன், உன்னை நிரம்பி வழிய பண்ணுவேன். நீ கொட்டுனாலும் நிரம்பும், சரியை வச்சாலும் நிரம்பும். அவ்வளோ பெரிய ஒரு அளவு கர்த்தர் இந்த வருஷ கடைசியில் உங்களுக்கு கலக்க போகிறார். பிள்ளைகளா, கலங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, கலங்காத, நான் உன்னை நிரப்ப போகிறேன், உன்னை பூரணமாக நான் நடத்த போகிறேன், பூரண சமாதானத்துக்குள்ளே உண்டு பண்ண போகிறேன். ஜெபிக்கலாமா? இரக்கம் நிறைந்தவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யனை, இந்த வருஷ கடைசியில் வந்து நிற்கப்பா. எந்த விதமான இயற்கை சீற்றத்துக்கும், எந்த விதமான கொடிய வியாதிக்கோ பற்களிப்புக்கோ ஆலிக்கோ இதுவரையும் ஒப்பு கொடுக்காத தேவன், இனியும் தாங்கி சுமந்து பிள்ளைகள் நடத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. இந்த கிராஸ் டிவி மூலமாக இந்த வருஷ கடைசியில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி ராஜா. உங்கள் கரங்களில் அர்ப்பணிக்கும். நீங்கள் ஒரு தேற்றவாளராக பிள்ளைகளுக்கு இருந்து சமாதானத்தையும் பூரண அன்பையும் ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தையும் பிள்ளைகளுக்கு கட்டளையிட்ட தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா பலவீன சாபங்களை நீங்கள் நிர்மூலமாக்கிட்டீங்க. விசேஷமாக இந்த கிராஸ் டிவிக்காக, இதில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, இதனுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன். சகலத்தையும் நீங்கள் நன்மைக்கு எதுவாக செய்யக்கூடிய தேவன், பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்ச கிருபைக்காக சொல்கிறோம். அடிமை கொடுக்கப்பட்ட ஊழியத்தையும் சகலத்தையும் கரங்கள் அர்ப்பணிக்க பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.